உங்களுடைய பாஷை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அண்ணா வந்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இப்போ ஒரு கேள்வி போயிட்டு சங்கர் சார் அவர்கிட்ட இந்த கேள்வியை நான் ஏற்கனவே ஒரு தடவை வீடியோவில் கேட்டிருக்கேன் அவங்ககிட்ட. அப்போ நீங்கள் சொன்னீங்க அவ்வளோ ஒர்க் பண்ணது வந்து இது மாதிரி இருந்தது, இந்த டைரக்டர் மாதிரி இருந்தது அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொன்னீங்க. அது யாரு, அது என்ன, இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சங்கர் சார்? எல்லாருக்குமே சங்கர் சாரோட ஒரு படமாவது பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆசையாக இருக்கும். எனக்கும் அதே ஆசை தான். எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் அமைஞ்சு நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். முதல்வன் படம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த படம் சங்கர் சார் டைரக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சவுடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் என்ன பேசினா தான் ஃபங்க்ஷனில் போனவொடனே ஃபஸ்ட்டு பேசிடணுங்க. என்னென்ன நோட் பண்ணி வச்சுருந்தேன்னா எல்லாரும் பேசிட்டாங்க. அதாவது அற்புதமான ஒரு மனிதருங்க ஃபஸ்ட்டு. அடுத்து அவர் எல்லார்கிட்டையும் பழகிற விதம், சொல்லி கொடுக்குற விதம், நடிச்சு காட்டுற விதம், இது வந்து அது உண்மையிலேயே சொல்கிறேன். நான் இது வரைக்கும் எந்த டைரக்டர்கிட்டையும் நான் அப்படி நான் பார்த்ததில்லை. ஸோ அடுத்து இந்தியாவுடைய ஸ்பீல்பர்க் அப்படின்னு சொல்லலாம் அவரை. அவர் டைரக்ஷனில் இந்த படம் நான் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ தான். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்கள் பக்கத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட் ஜீவா அண்ட் ஸ்ரீகாந்த், இவங்களை பற்றி, இவங்க கூட நீங்கள் நடித்ததை பற்றி. ஸ்ரீகாந்த் வந்து எனக்கு இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலே வந்து என்னுடைய நண்பர் தான். இந்த படத்தில் நீங்கள் ஹிந்தி வெர்ஷன் பார்த்துருப்பீங்க. மாதவன் பண்ண ரோல் ரொம்ப அழகாக, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு ஸ்ரீகாந்த். ஸோ அவருக்கு என்னுடைய தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் உங்ககிட்டே கிடைச்சது. அதே மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் ஆழமாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அண்ணன் ஜீவா அண்ணன் வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து ஒரு கலகலன்னு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அண்ணன் தான். அது ஏதாவது ஒன்று சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டு, இதில் என்ன சிரிப்பு மூட்டி என்னை மாட்டி விட்டு இந்த வேலைகள்லாம் பண்ணுவார். முக்கியமான சில எமோஷனான சில சீன்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். கரெக்டாக டேக்குக்கு முன்னாடி ஏதாவதுன்னு சொல்லிட்டு அவரு அந்த மூடுக்கு போயிடுவார். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், அந்த சிரிப்பை என்னால் அடக்கவே முடியாது. மூச்சு என்னை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்குற கேரக்டரு. ஸோ எனக்கு தெரியும் முன்னாடியிலேருந்தே சௌத்ரி சார் படம் பண்ணும்போதுலேருந்து நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்து மூலிமா படத்துக்காக இல்லை, உண்மையிலேயே ஜீவா வந்து என்னுடைய ஒரு நல்ல நண்பர் ஆயிட்டாரு. அவங்க ஃபேமிலி, அவங்க ஒய்ஃப், அவங்க கிட் எல்லாருமே எங்கள் ஃபேமிலியோட நல்ல க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ இந்த படத்து மூலிமா இந்த நல்ல நண்பர்கள் கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்டேஜுடைய ஹீரோ ஹாரிஸ், இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்க ஒர்க் அண்ட் அவரை பற்றி. ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அவங்களோட அதே மாதிரி நிறையா படங்கள் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் 2 கோ-கேட் பண்ணேன். அந்த 2 கோ-கேடுக்கு சார் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. அப்புறம் படத்தில் பண்ணுறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ் அமைஞ்சது. மெலடி கிங், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவருடைய மெலடிஸ் வந்து அப்படியே கேட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த படத்துலையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, கேட்க போறீங்க. எல்லா சாங்ஸுமே ரொம்ப அற்புதமாக வந்துருக்கு. அந்த இப்போ பாட்டுனார் எப்படி இருந்தது தெரியல. அவர் எவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் தெரியுமா? எனக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் அப்படின்னு. ஏன்னா வந்து என்னோட ஷோவில் வந்து பாடினாரு. இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து பயங்கரமா சவுண்டு போட்டாதான் அவர் பாடுவாரு. இருக்காங்க, அவங்களுக்காக பாடுங்க. ஏதோ தன்னாலே
அத்தனை மொழியிலும் வார்த்தைவும் ஒன்று தொழுது மொத்தமாய் கோர்த்துதான் காதல் சென்றொன்று செய்து உன்னிடம் நீட்டினேன் காதலை காத்திடு ஏதோ தன்னாலே प्यारो प्यारो டெஃபினட்டா திரும்பி வந்து நீங்க இந்த படத்துல வேற பாட்டு வந்து 100 days ஃபங்க்ஷன்ல பாட்டோம் சரிங்களா? அண்ட் சத்யராஜ் சார் இந்த படத்தில் நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சார். உங்கள் காம்பினேஷன்லையும் நான் படம் பண்ணணும்னு ரொம்ப வெயிட் பண்ணி உங்களாருக்கும் ஒன்று சொல்கிறேன், இப்படி ஒரு புதுமையான ஒரு கேரக்டர், ஒரு வில்லனிக் கேரக்டர் இந்த படத்தில் சத்யராஜ் சார் புதுசாக பார்ப்பீங்க. அண்ட் என்னுடைய டைரக்டர் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள், அவங்களும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சத்யன் அவர் பேசும்போது சொன்னார் நண்பனுக்கு முன்னாடி நண்பனுக்கு அப்புறம் அப்படின்ட்டு. உண்மையிலேயே அவருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் காத்துட்ருக்கு. ஸோ அகெயின் என்னுடைய ப்ரொடியூசர் மனோகர் பிரசாத் அவர்களுக்கும் முக்கியமாக என்னுடைய டைரக்டர் சங்கர் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்படி திரும்பும்போது ஒரு பெரிய மாலை வந்து Thank you.